இன்று காலை முதலே மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற டாபிக் தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ஜூலை 1லேருந்தே வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு வர சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒன்றும் பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து 45 காசு 20 காசு தான் ஏற்றுறோம் ஒரு யூனிட்டுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 25 ரூபாய் அதிகம் வரும், மாதம் ஒரு 40 ரூபாய் அதிகம் வரும், இல்லைனா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு 80 ரூபா வரும். ஒரு காலத்தில் வந்து 19,000 கோடியாக இருந்தது கடன் சுமை டான்ஜெட் கோக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல போய் 1,30,000 கோடிக்கு போயிடுச்சு. அப்போ இது வந்து கடனில் வந்து எப்படி நடத்த முடியும்? இது வந்து கடனில் நடத்த முடியாது அல்லவா? அதனால தான் வந்து நாங்கள் வந்து படிப்படியாக உங்களுக்கே வழி தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏற்றுறோம். அதனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன தரவுகள் என்னென்ன முட்டு எது எதெல்லாம் கொடுக்க முடியுமோ பூராத்தையும் எடுத்து அரசாங்க தரப்பில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் வந்து தங்கமணி அமைச்சராக இருக்கும்போது உதய மின் திட்டத்தில் இணைஞ்சதும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒன்று தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுறது ஒரு பேச்சு, ஆளுகின்ற அரசாக வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எதிரான நிலை எடுக்கிறது ஒரு சாட்சி, அவ்வளோதான். இதில் வந்து இந்த பெருசாக வந்து திமுக பிஜேபி காங்கிரஸ் அதிமுக இதெல்லாத்துக்குள்ளே போக வேண்டாம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வரியை ஏற்றி மக்களை கஷ்டப்படுத்துவீங்கன்றதுக்கு நீங்களே சாட்சி. மத்திய அரசு சொல்லுது அதனால் நாங்கள் விலையை ஏற்றுறோன்னு. அப்போ பேசாமல் அதையும் ஒத்துக்கு ஏற்றுக்கங்க. அட்லீஸ்ட் கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வந்து பெற வேண்டிய பணமாச்சு வரும். சரி, இப்போ உள்ளாட்சிக்கு வரும். உள்ளாட்சியில் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க. மத்திய அரசு அப்படியே தூக்கி காசு கொட்டிட்டாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ராகுல் காந்தி இங்கே நிற்கிறார். அதானியை கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது, அம்பானியை விட்டு கல்யாணத்துக்கும் போகிறது கிடையாது, எதுக்கும் போகிறது கிடையாது. அப்போது ஹர்த்ராஸ் போகிறாரு, மணிப்பூர் போகிறார். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நட்பு பாராட்டி பழகி எனக்கு அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு வர ஆதாயம்லாம் எனக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கூப்பிடாமலாம் இருந்திருக்க மாட்டேன். எந்த பணம் எனக்கு வேணும் எந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்றத ராகுல் காந்தி தெளிவாக இருக்கார். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று காலை முதலே மின்கட்டண உயர்வு அப்படிங்கிற டாபிக் தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே ஜூலை 1லேருந்தே வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு வர சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டு பார்வை. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா இது ஒன்றும் பாதிப்பு கிடையாது, உங்களுக்கு வந்து 45 காசு 50 காசு 30 காசு 20 காசு தான் ஏற்றுறோம் ஒரு யூனிட்டுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 25 ரூபாய் அதிகம் வரும், மாதம் ஒரு 40 ரூபாய் அதிகம் வரும், இல்லைனா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு 80 ரூபா வரும். அதுக்கப்புறம் 2.47 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர்ஸு. அதில் 1 கோடி பேருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மிச்சம் 1.47 கோடிக்கு தான் பாதிப்பு. அந்த பாதிப்பும் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ லைட்டாக மூட்டை பூச்சி கச்சா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் வந்து வாதங்கள் வைக்கிறாங்க. வாதங்கள் வைத்துட்டு இன்னும் ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் நமக்கு வந்து லோடட் வித் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பார்த்துக்கங்க அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து 19,000 கோடியாக இருந்தது கடன் சுமை டான்ஜெட் கோக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல போய் 1,30,000 கோடிக்கு போயிடுச்சு. அப்போ இது வந்து கடனில் வந்து எப்படி நடத்த முடியும்? இது வந்து கடனில் நடத்த முடியாது அல்லவா? அதனால தான் வந்து நாங்கள் வந்து படிப்படியாக உங்களுக்கே வழி தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏற்றுறோம். அதனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன தரவுகள் என்னென்ன முட்டு எது எதெல்லாம் கொடுக்க முடியுமோ பூராத்தையும் எடுத்து அரசாங்க தரப்பில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ பத்திரிகையாளருக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணால் கூட வேறு வழியில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் என்ன எனக்கு இதனால் வந்து இது ஒரு சைடு. இப்போ நான் மக்கள் சைடு இருந்து நான் அதை பார்க்குறேன். ஒரு பத்திரிகையாளர் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை வந்து உரிகிறாங்க, வரியாகவும் இந்த மாதிரி விலை உயர்வுனாலையும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போன வருஷம் ஏற்றுனது 6 விழுக்காடு அந்த மாதிரி, இது வந்து அந்தளவுக்குலாம் கூட கிடையாது, இது வந்து வெறும் 4.7 தான் அப்படின்னாங்க. 1/2 லிட்டரு உங்கள் உடம்புலேருந்து ரத்தம் ஏற்றப்போ அன்றைக்கி சிரிச்சின்னு இருந்தியாப்பா, இப்போ 10 ml தானேப்பா எடுக்கிறேன், ஏன்ப்பா கஷ்டப்படுறேன், சந்தோஷமாக பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை தான் வந்து எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. நேர்முக வரி மறைமுக வரி, அதுவே வந்து மூட்டை பூச்சி கொசு எப்படி ரத்தத்தை உரியுமோ அந்த மாதிரின்னு, இது வந்து விலைவாசி உயர்வு, அதை விட இது கொடியது, இது மோசமானது. இப்போ சொல்லும் போது வந்து கொஞ்சம் தானே அப்படின்றாங்க. இப்போ இந்த கொஞ்சத்தை இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு இருக்குது ஆங்கிலத்தில். அது எப்படின்னா, ஏதோ கரண்ட்டு பில்லு எனக்கு ஒண்டி ஏறலை,
நீங்கள் வந்து சாமானிய மக்கள் இல்லை ஏழை பாழிகள் நடுத்தரவாசிகள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஏழை பாழிகளுக்கு ஒரு பிரச்சனையும் பெருசாக கிடையாது. ரொம்ப பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாச்சுன்னா அதை வேறு விஷயத்தில் அவங்க பொருள் விலையை ஏற்றிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த நடுத்தர வர்க்கம் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அவங்க தலையில் தான் இப்போ அது வந்து பெரிய பிரச்சனை. இது எப்படி வரும்னா, வீட்டு கரண்ட்டு பில்லில் ஒண்டி இது வலிக்காது. வீட்டு கரண்ட்டு பில்லு ஒண்டினா ஆமாம் 80 ரூபா 150 ரூபா ஒரு மாதத்துக்கு 80 ரூபானா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. ரைட்டு, அவங்க சொல்லின்னு போட்டோம். நான் துணிமணி வாங்க போனேன்னா பவர் லூமுக்கு லார்ஜ் ஸ்கேலில் ஏறுது. அவங்களுக்கு வந்து 0.55 யூனிட்டு இல்லை 0.50 யூனிட்டு இல்லை 0.440 இதுதான் வந்து கமர்ஷியல் கரண்ட்டுக்கு இவங்க கொடுக்குற ஹை டென்ஷன் லோ டென்ஷன். அதில் வந்து 40 காசு 50 காசு தான். அவங்க யூனிட்டே வந்து 10,000 யூனிட்டு 1,00,000 யூனிட்டு 1,50,000 யூனிட் அந்த மாதிரி போகும். அப்போ அங்கே போகும்போது இந்த 55 காசுன்றது சில பல லட்சமாக வரும். அது சில பல லட்சமாக அங்கே பில்லு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் போடுற பனியன் ஜெட்டியை தயாரிக்கிறது அவங்க, நான் பயன்படுத்துகிற சோப்பை தயாரிக்கிறது அவங்க, நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை தயாரிக்கிறது அவங்க, நான் சாப்பிட்ற ஆட்டா மாவுலேருந்து மைதா மாவுலேருந்து எல்லாம் பாக்கெட்டில் வந்து ஜிஎஸ்டி கட்டி கூட கரண்ட்டு பில்லை ஏறும்போது எனக்கு இங்கே வலிக்கும். நான் ஒரு வேளை சாப்பிட்றேன் பாருங்கள் சாப்பாடு ஹோட்டலுக்கு கரண்ட்டு பில்லை அதிகமாக ஆகும். இப்போ வீட்டில் ஒரு கிரைண்டர் போடுவோம், தேவைப்பட்டால் வெளிலேருந்து மாவு வாங்கிக்கும், பிரச்சனை கிடையாது, கரண்ட்டு பில்லு கம்மி பண்ணலாம். ஹோட்டலில் எப்படிங்க கரண்ட்டு பில்லு கம்மி பண்ண முடியும்? ஏசி ஓடும், ஃபேனு ஓடும், எமர்ஜென்சி லைட் எரியும், கொசு கிசு பூச்சி தெரியாமல் இருக்கிறது அந்த ப்ளூ லைட் எரியும், அதிலேருந்து ஆரம்பித்து செக்யூரிட்டி லைட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் கரண்ட்டு செலவாகும். அவங்களுக்கும் வந்து ஆயிரக்கணக்காக யூனிட் ஓடும்போது அந்த 50 காசு 40 காசுன்றது அங்கேயும் வந்து கரண்ட்டு பில்லு இன்னும் கூடும். கரண்ட் பில்லு கூடும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் அண்ணாச்சியோ இல்லை வந்து ஒரு 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 வேலு மிலிட்ரியோ இல்லை வந்து ஒரு உடுப்பி ஹோட்டலோ என்ன பண்ணுவார், 2 ரூபா தோசைக்கு ஏற்று, இட்லிக்கு 3 ரூபா ஏற்று, அப்புறமா வந்து வேறு எதனா கெட்டி சட்னி சாம்பார்லாம் கேட்டால் பார்சல் கொடுக்காத அதுக்கு காசு வாங்கு அப்படின்வார். இது எங்கே வந்து யார் தலையில் கடைசியில் வந்து மொட்டை அடிக்கும், என் தலையில் தான் வந்து நிற்கும். இதனால தான் இது பார்க்குறதுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இன்னொரு கேள்வி, இது சாமானியனோட பிரச்சனை. இதையே ஐயா தங்கமணியும் வேலுமணியும் சொத்து வரியும் கரண்ட் விலையும் ஏற்றுறனப்போ கரடியாக கத்தி சட்டமன்றத்தில் நீங்கள் திமுக பிரச்சாரம் பண்ணிங்களா இல்லையா? திமுக அமளியில் ஈடுபட்டுதா இல்லையா? 10% 15% சொத்து வரி ஏற்றுக்கிறேன்னு எஸ்பி வேலுமணி சொன்னப்போ ஒருத்தர் விடாமல் எல்லாம் பயங்கரமாக உச்சக்குரலில் பேசுனீங்களே. அன்றைக்கி உள்ளாட்சித்துறையில் யார் யாரெல்லாம் கெட்டிக்காரர்களோ எல்லாருமே குறை சொன்னீங்களே, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட. அப்போ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு தெரியலையா வரி வந்து எப்படி அரசாங்கம் நடத்துறதுன்னு? அப்போ இன்றைக்கி தான் வந்துட்டு அரசுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்றது. இதில் மூணாவது பார்வை, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மத்திய அரசு ஏற்ற சொல்லுது, அப்போ தான் உங்களுக்கு காசு கொடுப்பேன்னு அவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க, அதனால் ஏற்றுறோன்னு அதுவும் ஒரு விளக்கம். நான் என்ன கேட்குறேன்னா, நேஷனல் எஜுகேஷன் ஆட்சி காலத்தில் வந்து தங்கமணி அமைச்சராக இருக்கும்போது உதய மின் திட்டத்தில் இணைஞ்சதும் ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அடிப்படையில் இவங்க எல்லாம் ஒன்று தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறது ஒரு பேச்சு, ஆளுகின்ற அரசாக வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு எதிரான நிலை எடுக்கிறது ஒரு சாட்சி, அவ்வளோதான். இதில் வந்து இந்த பெருசாக வந்து திமுக பிஜேபி காங்கிரஸ் அதிமுக இதெல்லாம்குள்ளே போக வேண்டாம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வரியை ஏற்றி மக்களை கஷ்டப்படுத்துவீங்கன்றதுக்கு நீங்களே சாட்சி. எதிர்கட்சியில் இருக்கும்போது எதிர்த்தீங்க, இதை பற்றி பேசுனீங்க, ஏற்றக்கூடாதுன்னீங்க. அப்புறம் நீங்கள் வந்தபோது ஏற்றுறதுக்கு அப்போ அவங்களே இருந்துட்டு போகலாமா? ஏற்றுறதுக்கு நீங்கள் தான் வந்து ஏற்றணுன்றதான் அப்போ உங்கள் கொள்கையா? விலைவாசியெல்லாம் அவங்க ஏற்றக்கூடாதுன்றது உங்கள் பிரச்சனை. அதாவது அதிமுக ஏற்றக்கூடாது கரண்ட் பில்லையும் சொத்து வரியும், ஆனால் திமுக வந்தால் கரண்ட் பில்லையும் சொத்து வரியும் ஏற்றலாம். அது கரெக்டு, அது அரசியல். இதுதான் சனாதன கொள்கை, இதுதான் டிராவிடியன் மாடல். அப்போ இது புரிஞ்சுக்கணும் ஒன்று. இரண்டாவது, பிஜேபி சொல்கிறாங்க அதனால் நாங்கள் செய்கிறோன்றாங்க. சரி, பிஜேபிக்கு கொஞ்சம் பத்தலை, அவங்க இது மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கே போச்சு? நீங்கள் தான் நம்ம டிராவிடியன் மாடலாச்சே, சனாதனத்தை எதிர்க்கிறவங்களாச்சே. அவங்க சொன்னால் நம்ம கேட்போமா? அவங்க சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம கேட்குறோம். நீட் அவங்க வேணுன்றாங்க, நம்ம எதிர்க்கல. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நம்ம வச்சுருக்கிறோம், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அவங்க கொடுக்குறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலாம் வேணாம், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் பண்ணுவோன்றாங்க. மீறி ஒரு சில வைஸ் சான்சலர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பண்ணாங்கன்னா ஸ்டேட்லேருந்து சிக்கல். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பண்ணாங்கன்னா மத்தியிலேருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு அங்கே நிர்பந்தம். அப்போது இங்கே ஒத்துக்கிறீங்கல்ல, மத்திய அரசு சொல்லுது அதனால் நாங்கள் விலையை ஏற்றுறோன்னு. அப்போ பேசாமல் அதையும் ஒத்துக்குன்னு ஏற்றுக்கங்க. அட்லீஸ்ட் கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய அரசுலேருந்து பெற வேண்டிய பணமாச்சு வரும். சரி, இப்போ உள்ளாட்சிக்கு வரும். உள்ளாட்சியில் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் மத்திய அரசு சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க. மத்திய அரசு அப்படியே தூக்கி காசு கொட்டிட்டாங்களா, நொட்டிட்டாங்களா, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா? அப்போ என்ன விளக்கம் இது? பாதிக்கப்படுறது மக்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது 1.4 கோடி கிட்டத்தட்ட பெண்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டம்
நெஞ்சார்ந்த நன்றி வரவேற்கிறாங்க. நிறைய இடத்துல பெண்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, மகளிர் உதவித்தொகை கொடுக்குறீங்க, கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, பெண் மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்புகள்லாம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சுய உதவி, எல்லாம் ரைட்டு. நாங்களும் தானே ஆம்பளைங்களும் தானே இந்த நாட்டில் வாழுறோம். எங்கள் ஜோபிலேருந்து எங்கெங்கெல்லாம் பணம் போகுது இப்போ பட்டியல் போடலாமா? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, மாதத்தில் அதாவது டெய்லி குடிக்கிறவங்க நிறைய பேர் ஆகி போயிட்டாங்க, அது வேறு விஷயம், அது ஒரு பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, சீர்கேடு. அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 முறை இல்லை எப்போனாச்சு அப்படின்னு பார்த்தா கூட ஒரு மாதத்துக்கு 10 வாட்டி வைன் ஷாப் போகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 20 ரூபா ஏற்றிட்டீங்க, இல்லை 30 ரூபா ஏற்றிருக்கிறீங்க ஒரு சின்ன குவார்ட்டருக்கு இந்த 3 வருஷத்தில். அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு 300 ரூபா போயிடுச்சு. அப்போது ஒரு மாதத்துக்கு 300 ரூபா அவுட்டு. கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டீங்க, அதுவும் அந்த உழைப்பாளியோட வேர்வையில் தான் ஏற்றிருக்கு. அதுவும் வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு கரண்ட்டு பில்லு ஏற்றிருக்கு. போன சைக்கிளோட கம்பேர் பண்ணோம்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அப்போ 400 ரூபா இருந்தால் அங்கே ஒரு 200 ரூபா, ஈபியில் ஒரு 200 ரூபா, டாஸ்மாகில் ஒரு 300 ரூபா 200 ரூபா, அப்புறம் சொத்து வரி ஏற்றிருக்கிறீங்க, தண்ணி வரி ஏற்றிருக்கிறீங்க, பால் விலை ஏற்றிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பைக் வச்சுருந்து கார் வச்சுருந்தா ரோட் டேக்ஸ் கட்டினா அதை ஏற்றிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் கட்ட வேண்டிய அந்த சார்ஜஸ் எல்லாமே ஏற்றிருக்கீங்க, பல மடங்கு ஏற்றிருக்கிறீங்க. இந்த மாதிரி அதை பட்டியல் போட்டு போனால் அது வந்து ஒரு 9-10 ஐட்டம் ஏற்றிருக்கீங்க. இது எல்லாமே சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 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 குடும்ப தலைவரிடமிருந்து 2000 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் 2000 ரூபாவை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டமாக 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இது என்னது இது? அதை நாங்களே கொடுத்துட்டு போயிடுவோமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் நான் நடுவில் ஆளா? இதே தானே மத்திய அரசு பண்ணுது. எங்ககிட்டேருந்து இன்கம் டேக்ஸ் வாங்குறது, எங்ககிட்டேருந்து ஜிஎஸ்டி வாங்குறது, அப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃப்ரீயாக அடுப்பு கொடுத்தோன்றது. சிலிண்ட்ரு சரி, ஃப்ரீயாக அடுப்பு கொடுத்தா மாவுலேருந்து காய்கறி விலைலாம் எல்லாம் ஏறி போயிருக்கேன். நீங்கள் டீசல் விலையை பெட்ரோல் விலையும் குறைக்கலையே, அதனால் சுங்க வரி சாலையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அந்த காசு விலைலாம் எங்கே? இன்றைக்கி வெங்காய விலை என்ன, தக்காளி விலை என்ன? மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கி சாப்பிட முடியலையே. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ ஒரு சைடு மத்திய அரசனுடைய அழுத்தம், அது பிடிக்காமல் அது விரும்பாமல் தான் 5 வருஷமாக 3 வாட்டி வந்து பாஜகவுக்கு ஓட்டே போடலை. மோடி அவர்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் என்ன பெரிய பரம்பரை பகையா? இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பேங்க் என் காசு எஸ்எம்எஸ்க்கு எடுக்கிறாங்க, மினிமம் பேலன்ஸ்க்கு எடுக்கிறாங்க, செக் பவுன்ஸ்க்கு எடுக்கிறாங்க, கிரெடிட் கார்டு நானே கட்ட முடியாமல் பவுன்ஸ் ஆனால் அதுக்கு பவுன்ஸ் சார்ஜ், அதுக்கு ஜிஎஸ்டி, அப்புறம் இஎம்ஐ கட்டும்போது கிட்டூண்டு ஒரு ஸ்டார் குட்டி குட்டியாக. அது எதுக்கு எடுக்கிறாங்க, எங்கெங்கே போகுது, சிறுவ போகுது, அவங்களே கிரெடிட் பண்ணுறாங்க, அவங்களே டெபிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நமக்கு என்னென்ன தெரியுது. அப்புறம் மினிமம் பேலன்ஸு, என்கிட்ட பேலன்ஸே இல்லைன்னு தானே நான் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு அக்கௌண்ட்டை மைனஸில் போட்டால் என்ன இது? அப்போ என்ன வாழ்க்கையில் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வங்கி நடத்துகிறீங்களா, இல்லை என்னை கடன்காரனாக்கி என் மினிமம் பேலன்ஸு 0ல் போய் அதுக்கப்புறம் மைனஸில் போகிறதுக்கு நீங்கள் வங்கி நடத்துகிறீங்களா? என் காசு நான் 500 ரூபா போட்டு வச்சா அந்த மாதிரி 500 ரூபா 10 பேர் போட்டதை வச்சு தான் நீங்கள் லோன் கொடுக்குறீங்க. அதில் வந்து உங்களுக்கு வருமானம் வருது, எல்லாம் ரைட்டு. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அது மைனஸ் பண்ணுறீங்களா? என்ன அர்த்தம்? ஏன் ஒரு பாலிசி கொண்டு வாங்க, இந்தியா முழுவதும் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வச்சுக்காது அவங்க இஷ்டம். யாரோட இஷ்டம்? கஸ்டமரோட இஷ்டம். இந்த மினிமம் பேலன்ஸ் எதுக்கு? ஒரு காலத்தில் மினிமம் பேலன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, அப்போது செக்கு ஃப்ரீ, வந்த எஸ்எம்எஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சார்ஜ். அப்போ எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணும்போது என்னோடய டெபாசிட் பணம் உங்களுக்கு எதுக்கு? அந்த மினிமம் அக்கௌண்ட்டா? ஒரு சில அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் வரலாம் போடுறாங்க தனியாரில். ஒரு சில அதில் கவர்மெண்ட் பேங்க்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்க, அதில் 1000 ரூபாய் செக்கு வச்சுருந்தா 500 ரூபா கம்மி, அது மாதிரி இருக்காங்க. அப்போது இதெல்லாம் தான் வந்து கொள்கை, மக்களை பாதிக்கிற கொள்கை. அப்போ ஒரு சைடு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காட் பிட்வீன் அ டெவில் அண்ட் அ டீப் சீன்வாங்க. ஒரு சைடு வந்து டெவில், அது மாநில அரசு சின்ன சின்ன விஷயமாக போட்டு மக்களோட பணத்தை உரையாது. இன்னொன்று வந்து டீப் சி, அது கடல். இந்த சைடு வரி பேய், அந்த சைடு நடுக்கடல், பாழுங்கடல். உழுந்தால் ஏந்துக்கவே முடியாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மதவாத பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பு இல்லாத தன்மை, இதெல்லாம் வந்து மத்திய அரசு நமக்கு கொடுக்குறது. நீட்டு போன்ற பிரச்சனைகள். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க நடுவில்? இந்த சைடு போனால் இப்படி, அந்த சைடு போனால். அப்போ ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான அந்த அரசியல் சூழ்நிலை இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இது கரண்ட்டு பில்லுன்றது இது எல்லாத்தையும் அங்கங்கே போய் தொடும். சினிமா தேட்டர் போகிறீங்க, ஏசி போடுறாங்க, கொஞ்சமாக ஆகுமா கரண்ட்டு? எங்கே ஏற்றுவாங்க? ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த நடிகர் நடிகைகள் ப்ரொடியூசர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க,
கோடிக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. கரண்ட் பில்லை ஏற்றிருக்கிறீங்களே சினிமா தேட்டருக்கு, சினிமாக்காரங்களாம் ஏற்ற மாட்டாங்களா? அந்த டிக்கெட் யார் தலையில் வந்து நிற்கும்? 4 பேரை போடும்போது 800 900 ஆச்சுன்னா இன்றைக்கி அதே 4 பேரோட போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஏற்றும் போது என்ன ஆகிடும்னா 800ன்றது 900 ஆகிடும். நீங்கள் என்ன சொன்னீங்க? 50 ரூபா 40 ரூபா தான் உங்களுக்கு செலவுன்னீங்க. எனக்கு 40 ரூபா, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு 40 ரூபா, அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு 50 ரூபா. நாங்கள் 3 பேரும் போயிட்டு துணிமணி வாங்குறவங்களோ ஹோட்டலுக்கு போகிறவங்களோ சாப்பிட்றவங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் ஏறுது. அவங்களுக்கு 40 ரூபா இல்லைல்ல, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தானே ஏறுது. அந்த காசை யார்கிட்ட வாங்குவாங்க? உங்களுக்கு கட்டுற காசை யார்கிட்ட வாங்குவாங்க? எங்ககிட்ட வாங்குவாங்க. இதுதான் பொருளாதாரம். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கல. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திமுக வந்து அன்றைக்கி அதிமுக விலைவாசி ஏற்றுனப்போ கண்டித்தாங்க, ஏற்றக்கூடாதுன்னாங்க. இன்றைக்கி அவங்களே இன்றைக்கி ஏற்றுறாங்க. இதை தான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொன்னார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே கரண்ட் பில்லை ஏற்றுறோம் அப்படின்னு பிரச்சாரமே பண்ணார். அவர் பண்ண பிரச்சாரம் இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. மத்திய அரசு சொன்னால் இப்போ நான் என்ன கேட்குறேன், சரி மத்திய அரசு சொல்லுது ஏற்றுறீங்க, ஏற்றாமல் விட்டா என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு? என்ன ஆட்சி கலைச்சிருவாங்களா? இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க? எல்லாமே ஆல்ரெடி நிப்பாட்டி தான். வெள்ள பாதிப்புக்கு காசு கொடுக்கல, வெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் 3 வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை, கரண்ட் இல்லை, துணிமணியில் எல்லாம் வெள்ளத்தில் போச்சு. அப்போ பணம் கேட்டப்பவே கொடுக்காதவங்க இப்போ அவங்க சொன்ன அந்த உதய மின் திட்டத்தில் இணைஞ்சிட்டு அதிமுக சொன்ன மாதிரி இப்போ பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உடனே காசை கொடுத்துருவாங்க. டான்ஜெட் கோக்கு எல்லாம் வந்து விளக்கம் நல்லா கொடுப்பாங்க. அது 50 பைசாவோ 40 பைசாவோ மக்களுக்கு பைசா ஒன்று. இன்னொன்று, 4.5 லட்சம் கோடியில் பட்ஜெட் போடுற உங்களால் இந்த நட்டத்தை எடுத்துக்க முடியல அப்படின்னா 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற சாமானியனால் எப்படி அந்த வலிச்சுமையை ஏற்றுக்க முடியும்? உங்களுக்கு பாதுகாப்புக்கு 1000 விஷயம் இருக்குது. வேர்ல்டு பேங்க்கில் லோன் வாங்கலாம், KFWவில் லோன் வாங்கலாம், மத்திய அரசு காசு கொடுக்கும், ஸ்டேட்டே வந்துட்டு எதனா ஒரு திட்டத்தை போட்டு பணத்தை வந்து உருவாக்குறதுக்கு, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. சாமானியனுக்கு ஒத்த வேலை, ஒத்த சம்பளம், ஒத்த சம்பளங்காரங்கிட்ட மத்திய அரசும் மாநில அரசும் போட்டு இப்படி ரத்தத்தை உரிகிற மாதிரி உரிகிறீங்களே, கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க மாட்டாங்க. முன்னாடி கேட்டுருந்தாங்க, இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் பெருசாக பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இது வரலாம் அறிக்கை வரல கம்யூனிஸ்ட் தோழர்கள்கிட்ட இருந்து. எப்பயுமே பொறுமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நேற்று உடனே அறிக்கை விட்டார். பொதுவாக ஒரு 2 நாள் ஆகும் அவருக்கு. இது இன்னொன்று, அதிமுக ஷுட் பி பிளேம்டு. ஃபஸ்ட்டு டைம் ஏற்றினப்போவே ஒரு பெரிய போராட்டமோ இல்லை ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே பண்ணலை. நானும் போராட்டத்துக்கு போனேன், நானும் கோர்ட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்னொன்று சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து கரண்ட் பில் அதிகம், மகாராஷ்டிரத்தில் கரண்ட் பில் அதிகம், அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் கரண்ட் பில் அதிகமாக இருக்குது, தமிழகத்தில் தான் ரொம்ப கம்மி அப்படின்னு இந்த விளக்கமும் பத்திரிகையாளர்களே சொல்கிற அளவுக்கு தயார் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் முதன்மை மாநிலம் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு திராவிட அரசியல்னால தான் இது சாத்தியன்ற அந்த பெருமை நானுமே பேசுவேன். ஏன் இதில் முன்னோடியாக இருக்கக்கூடாது? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கரண்ட் பில்லு கம்மியானு இருந்துன்னு போட்டோமே, அதை இது மாதிரி ஏற்றின்னு வந்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடுமே. தொழில் பண்ண வரவங்க 10 ரூபா கரண்ட் கம்மியாக இருக்குன்னா வருவாங்க, வேலைவாய்ப்பு பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும் போது அவங்க வரிக்கு செலவு பண்ணுவாங்க, அப்போ பிடிச்சிக்கோங்க. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு வந்து 55 காசு, அது வந்து கிட்டத்தட்ட 13 ரூபா ரேட்டு போகும். ஆல்ரெடி ஃப்ளாட்டு விலை ஜாஸ்தி. ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் ஒழுங்காக பண்ணாவே. ஒரு சில நேரத்தில் அது கூடவே ஆகுது. அப்போது இந்த ஹை ரேட்டு கரண்ட்டை வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு கட்டுறவர் ஒரு இந்த மீட்டரை போட்டு போடுறாருன்னா, இப்போ இந்த கரண்ட் பில் எல்லாம் ஏறிச்சின்னா தளம் போகிறதுக்கு எவ்வளோ கரண்ட் ஆகும், இரும்பு அறக்கிறதுக்கு எவ்வளோ கரண்ட் ஆகும், எல்லாத்துக்குமே சென்ட்ரிங் வேலையிலேருந்து எல்லாத்துக்குமே கரண்ட்டு தேவை. ஒரு வாட்ச்மேன் அங்கே தங்குறாரு, தண்ணியை ஏற்றணுன்னா கரண்ட்டு தேவை, கரண்ட்டு அதிகமாகும். அப்போது ஆல்ரெடி வீடுக்கு வந்து வரி எல்லாமே ஜாஸ்தி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜிலேருந்து எல்லாமே ஏற்றிட்டீங்க, அதெல்லாம் ஏற்றிட்டு இந்த கரண்ட் பில்லையும் ஏற்றும் போது அப்போ வீடு கட்டுற இடத்துல இந்த பிரச்சனை வரும். இது எல்லாமே அங்கன்னா அவங்க வீடு வாங்க போகிறாங்க இல்லையா, அவங்க தலையில் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆல்ரெடி லோன் வாங்கி தான் வாங்குறாங்க, லோனை கூடுதலாக. அதாவது நான் சொல்கிறது வந்து சிறுவை நீங்கள் அதை சேர்த்து பார்க்கும்போது அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையை வந்து மக்களுக்கு உருவாக்கிடும். அப்படி அதுதான் என்னோடய புரிதல். ஸோ அதே போல் சமீபத்தில் இன்னொரு சர்ச்சை என்னென்னா, அதானி அவர்கள் சென்னை வந்துட்டு போயிருக்காரு, ஆழ்வார்பேட்டையில் முக்கியமான நிர்வாகிகளை வந்து பார்த்துட்டு போனதும் சர்ச்சையாக இருக்குது. செய்திகளில் வந்து வெளிப்படையாக வந்து எந்த விமர்சனம் இல்லாதனாலும் மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா? இது செய்தியெல்லாம் நானும் செய்தித்தாளெல்லாம் பார்த்தேன், செவி வழி செய்திகள்லாம் வருது. அப்போது இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் வந்து பார்க்குறவங்க அதை சட்டமன்ற அது தலைமைச் செயலகத்திலே வச்சு பார்த்தலாம். வந்தவர் ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய தொழிலதிபர் அதானி அவர்கள்னால் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்தது பார்த்தது உண்மையாக இல்லையானா நம்பகத்தக்க செய்திகள் இல்லை.
அதாவது ஒரு புகைப்படமோ இல்லை அவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரப்போ அப்போது வந்து நிர்வாகிகளை வந்து அவர் வரவேற்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்திகள் எதுவுமே வரல. இது இருக்கா இல்லையா, இந்த எஸ்ஜே சூர்யா மாதிரி இல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போய் விட்டாங்க. இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து தவிர்க்கலாம். ஒன்றும் நீங்கள் அவரை பார்க்குறதுனால உடனே வந்து உங்களை வந்துட்டு முத்திரை கொடுத்துட போகிறதில்ல. இப்போ இந்த விஷயத்தில் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக ராகுல் காந்தி இங்கே நிற்கிறார். எப்படின்னா அதானி கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கும் போகிறது கிடையாது, எதுக்கும் போகிறது கிடையாது. அப்போது அவர் பார்க்குற மக்களுக்கு ஹர்த்ராஸ் போகிறாரு, மணிப்பூர் போகிறார். அது கூட ஒரு செய்தி போட்டாங்க, 2 பேர் தான் மணிப்பூருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தா இந்த சைடு ராகுல் காந்தி வந்து மணிப்பூர் மக்களை வந்து கட்டி பிடிச்சிட்ருக்காரு, அந்த சைடில் அந்த மணி போட்டுட்டு பூரா அப்படின்னு ஒரு மாதிரி எழுதிக்கிறான். அப்போ மணிப்பூரா அம்பானி கிட்ட இருக்குது, அதனால் அங்கே அவரும் மணிப்பூரா தான் போய்க்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. இன்னொன்று 7 வருஷமாக அவங்க கம்பெனி ஃபோன் யூஸ் பண்ணி நான் பில்லு கட்டுறேன், என்ன கூப்பிடல, இந்த சும்மா சுற்றுறான் சண்டை போட்டுக்கிட்டு ஜான்சனா அவனுக்கு சேர்வாணி போட்டு கூப்பிட்டுக்கிறாங்க மாப்பிள்ளை என்னான்னு கேளு அப்படின்னு இந்த மாதிரிலாம் மீம்ஸ். அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. இங்கே ரஜினிகாந்த் அவர்களே வந்து அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு ஆடிட்டு போகலாம் தெரியாது, அம்பானி பையன் கல்யாணத்தில் ஆடிக்கிட்டு இருந்தார். அதாங்க இது அது என்னன்னு சொல்கிறது, அது வந்து இப்போ யாருக்குன்னு இருக்கும், யாருக்கு பழக்கன்றதெல்லாம் மக்களுக்கு புரியும். இது வந்து அதனால தான் சொன்னேன், இந்த செலிபிரிட்டிகளை வந்து நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்க ஓங்கி அடித்தா 1.5 டன்னு யார் தெரியுமா அப்படி இப்படின்றது அதெல்லாம் இந்த சினிமாவில் பயங்கரமாக இருக்கும். நிஜ அரசியலில் பாருங்கள் எந்த அளவில் இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முடியறதில்ல, ஒரு நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்கறதில்ல, ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்னென்னே தெரியாமல் இருக்கிறது. அது மாதிரி இவங்களோட வாழ்க்கை வந்து அந்த மேம்போக்கான ஒரு வாழ்க்கை. அந்த அடிப்படையில் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது வந்து உங்கள் பழைய காலம், அது உங்கள் உழைப்பு கிடைச்ச ஊதியம். பட் உங்களோட அந்த செலிபிரிட்டி வேல்யூ மக்கள்னால வருது, அதை பயன்படுத்தி மக்களுக்காக எங்கன்னா ஒரு குரல் கொடுக்குறீங்க, இல்லை மக்களுக்காக ஏதோ ஒன்று பேசுகிறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஐயா அம்பானிக்கிட்டே ஐயா நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், நான் எங்கே போனாலும் நிகழ்ச்சிக்கு போனால் அந்த மாதிரி போனால் காசு வாங்குறது உண்டு, அந்த மாதிரி கொஞ்சம் காசை கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி எங்கள் சுரேஷ் கோபி சொல்லியிருக்கிறார், அதை ஏன்னா எதனா நிகழ்ச்சி கூப்பிட்டிங்கன்னா நான் காசு வாங்குவேன், அந்த காசை வாங்கி நான் மக்களுக்கு செலவேன். அந்த மாதிரி யாருன்னா தமிழகத்துலேருந்து போகிறவங்களோ இல்லை இந்த செலிபிரிட்டி ஸ்டார்ஸ்லாம் போயிட்டு ஐயா ஏன்னா அம்பானிகிட்ட நிறைய பணம் இருக்குது, வாங்கி இல்லை ஏழைப்பாளைகளுக்கு கொடுத்தாங்கன்னா ஐயா எம்ஜிஆர் வழியில் அவங்களுக்கு புண்ணியமாக போகும். அது கூட பண்ண மாட்டாங்க, வரும் டான்ஸ் ஆட்டு கை காட்டு வராங்க. இன்னொரு செய்தியில் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, இந்த கல்யாணத்தை இன்னும் ஒரு 3 நாள் நீட்டியிருக்கணும், இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்ததுனால நமக்கு தேவையில்லாமல் வந்து இது செய்தி ஆகுது, கல்யாணத்தை மறக்கிறாங்க, திருப்பி மறுபடியும் கல்யாணத்தை நிகழ்ச்சி இன்னும் 2 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு எதனா வழி இருக்கா பாருங்கள். அதாவது செய்தியை கூட கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆடம்பரத்தோட உச்சம். இந்தியாவில் தான் ஏழை பாழைகளும் இருக்கிறாங்க, இந்தியாவில் தான் கோடீஸ்வரர்களும் இருக்கிறாங்க. ஐயா பிரதமர் மோடி அவர்களோட நண்பர்கள் இவர்கள்லாம். இதே மோடி அவர்கள் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கருப்பு பணத்தெல்லாம் ஒரு டெம்போ ட்ராவலரில் வந்து ராகுல் காந்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ராகுல் காந்தி போல கடைசியில் மோடி அவர்கள் போயிருக்காரு இல்லையா? இது எப்படி? இது வந்து எப்படின்னா அவங்க சொல்லிட்டு பண்ணுறது தானே கருத்து. நான் என்ன சொல்கிறேன்னா டெம்போ டிரைவரில் அமிச்சார்ல அன்றைக்கி அமலாக்கத்துறை இவர்கிட்ட தானே இருக்குது, 500 ரூபா 5000 ரூபாலாம் வந்து பண பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிறவங்க மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்ணுறோம் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து வலையில் போய் தேடி பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் மீது வழக்கு பண்ணிடுறாங்க. அப்போது டெம்போ டிராவலரில் ஒருத்தர் கருப்பு பணத்தை கடத்துறாருன்னா அதை பார்க்காம நீங்கள் தானே சொன்னீங்க நான் பாதுகாவலன், நான் இந்த தேசத்தோட கிட்டத்தட்ட வாட்ச்மேன் மாதிரி நான் எல்லாத்தையும் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. அப்போ என்ன, அப்போ இவர் பேசுகிறது வந்து வெறும் வார்த்தை ஜாலம், ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் சொல்கிறதுல ஐயா வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாலும் தவறு கிடையாது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அப்போ என்னென்னா அதை நம்ம தான் தேவையில்லாமல் சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா இருந்தது, நகைச்சுவை, வெரி குட், நல்ல ஜோக்கு, வேறு எதனா இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடந்து போயிடணும். அவர் நம்மளை இப்படி தான் நினைக்கிறாங்க. அம்பானியை பற்றி பேசிவிட்டு அம்பானி கருப்பு பணம் வச்சுருந்தாரு, அதை வந்து டெம்போவில் ராகுல் காந்தி கொடுத்தாருன்றது ஏதோ சாதாரணமாக டீ கடையில் உட்காந்து ஒரு காரியகர்த்தாவோ இல்லை திமுக தொண்டனோ இல்லை அண்ணா திமுக தொண்டர்களோ பேசுகிற பேச்சு இல்லை. இந்த நாட்டின் பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறது முதல் பிரதிநிதி, அவர் பேசுகிறது சர்வதேச செய்தி. அவர் பேசின நிறுவனம் ஒரு சாதாரண நிறுவனம் இல்லை, இந்தியாவில் முக்கியமான ஒரு நிறுவனம். இன்றைக்கி ரிலையன்ஸ் நம்ம 1000 விமர்சனம் வச்சாலும் அது ஷேர் டேங்க் ஆச்சுன்னா இந்திய பொருளாதாரமே நெருக்கடியில் போய் நிற்கும். அவங்களுக்கு எப்படி பணம் வருது, எப்படி சம்பாதிக்கிறாங்க அதுக்குள்ளே போகல. இன்றைக்கி அது ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் கொலாப்ஸ் ஆகிறது நானுமே விரும்ப மாட்டேன். ஏன்னா அதோடைய பாதிப்பு என்ன வரும் பொருளாதாரத்தில் நன்கு உணர்ந்தவன் நான். அப்படி இருக்கும்போது அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் கொச்சைப்படுத்தணும், தனக்கு தேவைப்படும் போது அம்பானியையும் நான் கொச்சைப்படுத்துவேன். ஆனால் அதை முடிந்துட்டு அவர்கள் வீட்டு திருமணத்திலே போயிட்டு நான் அங்கே போயிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்வேன் அப்படின்னா இது என்ன விதமான அரசியல்னு தெரில. அந்த விஷயத்தில் ராகுல் காந்தி எல்லாம் பாலு அது பேர் வந்து இன்னமும் புத்தி சொல்லுவாங்க, அந்த புத்தி கிடையாது. அவர் வந்து என்றைக்கும் ஒரே அதாவதுங்க அடிப்படையில் செல்வந்தர்கள் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? அதனால தான் அவங்க செல்வந்தர்களாக இருக்காங்க, செல்வம் இருக்குது கொடுப்பாங்க.
அந்த செல்வம் எனக்கு வேணாம், உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நட்பு பாராட்டி பழகி எனக்கு அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு வர ஆதாயம்லாம் எனக்கு தேவையில்லை, எங்கே எனக்கு ஆதாயம் வரணுமோ மக்கள்கிட்ட செல்வாக்கு வரணுமோ அது போதுன்ற அந்த நிலைப்பாடில் தெளிவாக இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக கூப்பிடாமலாம் இருந்திருக்க மாட்டேன், அழைப்பு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியில் யாருமே பெருசாக போன மாதிரி தெரியல. காங்கிரஸ் கட்சியின் மீது நம்ம நிறைய விமர்சனம், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 3 பேருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. தேவையில்லை. எதுக்கு? நாங்கள் வந்து பொழுதுக்கும் வந்து உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து நட்பு பாராட்டுறதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்போது 10 அடி தள்ளி எந்த பணம் எனக்கு வேணும் எந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்றத ராகுல் காந்தி தெளிவாக இருக்கார். அதற்கு வந்து நம்ம அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இந்த கல்யாணம் வந்து ஆடம்பரத்தின் உச்சம், கிட்டத்தட்ட 4000 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மிடில் கிளாஸோட மைண்ட் செட்டு என்னவா இருக்குன்னா, கல்யாணத்தில் வந்து 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அவங்க தகுதிக்கு மீறி செலவு பண்ணுறாங்க. அம்பானிகிட்ட இருக்கிற 1 லட்சம் கோடி பணத்தில் வந்து அவர் செலவு பண்ணது 0.5% தான். நம்மளே வந்து 2-3% செலவு பண்ணும்போது நம்மளோட கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதனால் வந்து அவரோட தொழில் வளர்ச்சி அதிகமாகும், ஜிடிபி உயரும் அப்படிங்கிற ஆங்கிள் வைக்கப்படுது இல்லையா? பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பணக்காரர்கள் வந்து ஏன் பணக்காரர்கள் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கார்ப்பரேட் டேக்ஸ் என்பது அதிகம். இப்போ நீங்கள் இந்தியாவிலே எடுத்திங்கன்னா நம்ம டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65 விழுக்காடு வந்து தனிநபர் கட்டுகிற வருமான வரி தான் வந்து இந்திய நாட்டுக்கே வந்து அதிகமான வருவாய் தருகிறது. தொழில் நிறுவனங்களோ இல்லை இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட்டோ அவ்வளோ வந்து வரி கட்டுறது கிடையாது. தோ அவங்க அதிகமாக இவங்களை விட பன்மடங்கு சம்பாதித்தாலும் கூட அவர்களுக்கு சலுகைகள் மாறி மாறி காங்கிரஸ் கட்சியும் பாஜக கட்சியும் அதில் இருந்த முக்கிய அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கள் வாரி வழங்கியிருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் டிராக்டருக்கு அதிக வரி, பென்ஸுக்காருக்கோ பிஎம்டபிள்யூக்காருக்கோ வரி வந்து கம்மி. அப்போ இது எங்கன்னா இவங்க சொல்லுவாங்க மில்க் த ரிச்சர், டேக்ஸ் அதிகமாக போடணும்லாம் பேசுவாங்க நம்மக்கிட்ட, ஆனால் அவங்க அதான் அடிப்படையில் பண்ணுறதில்ல. இப்போது ஒரு 100 பேர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கு வாங்கிட்டு லோனை கட்டாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு வாங்கிட்டு கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா பேங்க்குக்கு அதில் எந்த வித பெரிய பிரச்சனையுமே இருக்காது. அந்த வீடை ஜப்தி பண்ணி அதை ஏலத்துக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை வந்து மீட்டு எடுத்துருவாங்க. ஆனால் தொழில் நிறுவனம் பண்ணுறவங்க ஒரு 6000 கோடி 7000 கோடி வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு கோட்டு சூட்லாம் போட்டு தப்பிச்சு ஓடி போட்டாங்கன்னா அதனுடைய பாதிப்பு வந்து 2 வருஷத்துக்கு அந்த பேங்க்கினுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை இந்த பேலன்ஸ் ஷீட்டை அடி வாங்கும். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சக்திக்கு மீறி அதிகமாக செலவு பண்ணுறோம். அது வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லாதனால தான் அவங்க பணக்காரங்க, தன்னோட தகுதிக்கு மீறி செய்கிறது. அவங்க வந்து வியாபாரத்தில் ஒரு பொருள் போடுறோன்னா அதில் என்ன ரிட்டர்ன் வருது, 100 ரூபா போட்டால் அங்கே 6 ரூபா வந்தால் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, 10 ரூபா வந்தால் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு வியாபாரம், 20 ரூபா வந்தால் அது வேறு வியாபாரம், அப்படி பார்ப்பாங்க. கல்யாணத்தை கூட ஐயா வந்து எங்கள் ஐயா அம்பானி அவர்கள் சிறப்பாக செய்து அதை வந்து ஒட்டுமொத்த உலகமே பேசுது இல்லை. இன்றைக்கி இங்கிலீஷ் பாடகர் வந்து பாடுறது என்ன, மல்யுத்த வீரர் வந்து இப்படி நிற்கிறது என்ன, ஷெர்வானி போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற செலிபிரிட்டிலாம் போய் அங்கே பாங்கரா டான்ஸ் ஆடுறது என்ன. அப்போ இது வந்துட்டு அதாவது விளம்பரத்துக்குன்னு செலவு பண்ண வேண்டிய செலவு மிச்சமாகி போச்சுல்ல. செய்தித்தாளுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டியதில்லை, காட்சி ஊடகத்துக்கு விளம்பரத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை, சமூக வலைத்தளத்தில் ஃப்ரீயாக வருது. இந்த சைடு வந்தால் மோடி ஒரு படத்தோடு நிற்கிறாரு, அந்த சைடு ஒரு செலிபிரிட்டி நிற்கிறாரு. அப்போ இதெல்லாமே வந்து என்னென்னா ரிலையன்ஸ் வந்து சேஃபாக இருக்காங்க, ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, லாங் டேர்மில் ஒரு பணக்காரர்ப்பா அப்படின்னும் போது அப்பான்னும் போது என்ன ஆகுனா ஷேர் வேல்யூ நெட்வொர்த்து ஏறினே போகும். அது ஏறினே போக இவங்க சலுகை கொடுத்துக்கினே போக நம்மலாம் வரி கட்டினே போக அதுக்கப்புறம் 60 வயசு வரலாம் நம்ம அந்த வரி, இஎம்ஐ, கடனுக்கு பெண் கல்யாணத்துக்கு கடன் வாங்கினது, காது குத்துக்கு செலவுக்கு மிச்ச காசு பண்ணாமல் அதுக்கு கடன் வாங்குறது, மூக்குத்தியை வச்சு சோறாக்கி போடுறது, இந்த அவலங்கள்லாம் இந்த சைடு நடக்கும். அதெல்லாம் வந்து சீமான்கள் சீமாட்டிகள் அவங்களோடது. நம்ம அதை வந்து தவறு சொல்லக்கூடாது. 4000 கோடி செலவு பண்ணுறாரு அப்படின்னா அவர் துட்டு அது. இப்போ நம்ம வந்து இவர் இவ்வளோ பண்ணுறாரு நம்ம இவங்கள தான் வந்து நீங்கள் மேம்படுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினு இதெல்லாம் வேணுன்றது. தலைவர்களோட வாழ்க்கை, தலைவர்களோட இதெல்லாம் வந்து பாடத்தில் நம்ம சேர்க்கிறோம், ரைட்டு, வரலாறு முக்கியம், சந்தோஷம். இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க்கில் பேலன்ஸ்னால் என்ன, எவ்வளோ விட்ராயல் பண்ணலாம், எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ பேங்க் எடுத்துக்கும், பேங்க்குக்கிட்டேருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறது, மணி ஆர்டர்னால் என்ன, போஸ்டல் வங்கியில் காசு பணம் சேர்த்தா என்ன, சிறு சேமிப்புனா என்ன, இதெல்லாம் சொல்லியே கொடுக்குறது இல்லைங்க. காஸ்ட் டீட்டா, டேன் டீட்டா, அந்த டீட்டா, இந்த டீட்டா, நீட் எக்ஸாம் அப்படியே மாங்காய் மடைய மாதிரி போகணும். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து கல்வியில் இன்றைக்கி கிடையாது. இதெல்லாம் இங்கே பிரச்சனை இருக்குது. அதுவும் பொருளாதார ரீதியாக, வாழ்வாதார ரீதியான ஒரு சில விஷயங்கள், பண சம்பந்தமான விஷயங்கள் வந்து போதிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாணவ சொந்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70-80 விழுக்காடு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இல்லை.
தமிழ்நாடெல்லாம் வந்து டாப் 10 ஸ்டேட்ஸ்லேயே வராது. சவுத் இந்தியாவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ்ன்றது பெருசு, சிறு சேமிப்பு இருக்கும். அஞ்சரை பெட்டியில் எடுத்து வைப்பாங்க, அது வேறு. தங்க நகை அதெல்லாம் சேர்ப்பாங்க, அது வேறு. பட் ஒரு எதில் பணம் போடணும், எந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும், அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்காமலே நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்க. அதனுடைய நீட்சியாக கூட நான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை வருது. ஒரு கல்யாணத்துக்கு சொத்து பத்தெல்லாம் விற்று அந்த மனிதர் ரிட்டையர்மெண்ட் காசு கடைசி காலத்தில் வச்சுருந்ததை கூட தன்னோட பிள்ளைகளுக்காக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாட்டா பைக் காட்டிட்டு போனோம்னா அந்த பெற்றவங்களை பெரியவங்களை பார்க்குறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. இதெல்லாம் அதை தான் இது வந்து இந்த படிப்பு என்பது இல்லை. பகுத்தறிவை விட படிப்பறிவு என்பது அதிகம் தேவை. அது கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த பணத்தறிவை சுத்தமாக கொடுக்குறதில்ல. பகுத்தறிவை ஒண்டி எப்போ பார்த்தாலும் திணிக்கிறது, அளவுக்கு மீறி திணிக்கிறது. அதை வைத்து நல்லா வாயாடலாம் பேசலாம். அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடம்பர ஒரு கேளிக்கையோ ஒரு நல்ல வாழ்க்கையோ ஒரு நல்ல விஷயத்தையோலாம் அடைய முடியாது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்துங்க. நன்றி.